Welcome to Shisha in the exams. உத்திகே ஷேர். இந்த போயில் பார்த்தீங்கன்னா நம்ம 4வது போயமாக அசோக் ஷாகில் எழுதினார். ஓகே, யார்? அசோக் ஷாகில் எழுதின அந்த போயம்ஸ் பற்றி பார்க்கலாம். बुलंदियों पे पहुंचना कोई कुशलता नहीं, बुलंदियों पे ठहरना कमाल होता है. புலந்தியோன்னா ஒரு ஹை பொசிஷன், இல்லை ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு ஹை பொசிஷன் ரீச் பண்ணுறோம், இல்லை ஒரு காம்படிஷன் ஹை பொசிஷனை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா, பே இப்போ குஞ்சுனா அப்படின்னா அடையிறது, ரீச். கோய் குஷல்தா நஹி, குஷல்தானா அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. இட்ஸ் நாட் எ பிக் டீல், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குஷல்தானா அது பெரிய விஷயம் கிடையாது. குஷல்தா அப்படின்றது ஸ்கில்லுன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்கில் அப்படின்னா குஷல்தா கரெக்டான ஒரு, அது ஒன்றும் பெரிய ஸ்கில் கிடையாது. கோய் குஷல்தா நஹி. புலந்தியோன் பே டகர்னா கமால் ஹோத்தாய், கமால்னா அமேசிங். புலந்தியோன் அந்த ஹை பொசிஷன்லேயே நீங்கள் டகர்னானா இருக்கிறீங்க, தங்குறது இருந்தால் தான் அமேசிங்காக இருக்கும். அதுதான் பெஸ்ட். நீங்கள் ஒரு ரீச் பண்ணதை விடவும் அதில் இருக்கிறது தான் பெஸ்ட். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்றாங்க. நம்ம பாவத்தை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, बात पाकना. शायर अशोक शागिल कहते हैं कि बुलंदियों को छूना, ब्रैकेटिல் இருக்குது என்ன பார்த்தோன்னா ஊன்சாய் தக் பகுஞ்சுனா அப்படின்னு. பகுஞ்சுனா ரீச்சு, ஊன்சாய் தக்னா அதில் இருக்குது, ஹைட்டில் இருக்குது. ஊன்சானா ஹைட்டு, தக்னா அதில் இருக்கிறது. ஓகே, बड़े बड़े पद पर बैठना कोई बड़ी बात नहीं है. படி பாத் நகினா பெரிய விஷயம் இல்லை, பாத்னா ஒரு விஷயம் இல்லை, ஒரு திங்க், அது ஒன்றும் பெரிய திங் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் எ பிக் டீல் அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல். படே படே பத் பர். ஓகே, படே படே பத்னா பெரிய பெரிய ஒரு ஹைட்டு தொடது, சம்திங் லைக். படே படே பத் பர் बैठना कोई बड़ी बात नहीं है. उस पद को हंत, பத் அப்படின்னா அந்த பொசிஷன் சொல்லலாம். ஓகே, बड़े बड़े पद पर अपना அந்த பொசிஷன்ஸ். उस पद को हंत, अंतனா இறுதி, அப்படிலாம் எண்ட், டில், हंत तक அது வரைக்குமே. बनाए रखना बड़ी बात होती है. बनाए, बनाएனா அது கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி உருவாக்குறாங்களா. बनाएனா உருவாகுது, நான் பிக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு, கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகே, அது போல் உருவாகி இருக்கக்கூடியது தான் ரக்னா. பனாயே ரக்னா படி பாத் ஹோத்தியே. படி பாத்னா அதுதான் பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பொசிஷன், ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு ஒரு பொசிஷனை அடையிறீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அதே ஸ்கில்லில் ஒரு ஹை பொசிஷன் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா, அந்த ஹை பொசிஷன்லேயே கடைசி வரைக்கும் இருக்கீங்கன்னா அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, படி பாத் ஹோதி ஹை. அத்தியகு, இதுலேருந்து ஒரு அர்த்தம் என்ன வருதுன்னா, அத்தியகு ஹைக்கி படே படே பதோன் பர், हाईएस्ट பொசிஷன். ஓகே, பதோன்னா ஹையஸ்ட் பொசிஷன். பர் பகுஞ்ச்னே, பர்னா அது நீங்கள் போய் அடையிறீங்க, ரீச் ஆகிறீங்கன்னா. கே பாத் பதோன் கோ, பகுஞ்ச்னே கே பாத் பதோன் கோ அந்த தக் சன்பால்னா. சன்பால்னா அப்படின்றது இது ஆக்சுவலி சம் பால்னான்னு சொல்லலாம். சன்னுன்னு சொல்லாதீங்க, சம்முன்னு சொல்லுங்கள். ஓகே, சம் சம் பால்னாஹி குஷல்தாஹை. குஷல்தானது ஸ்கில்லு, சம்பால்னா அப்படின்றது அந்த தக் சம்பால்னான்றது ஹேண்டில் பண்ணதுன்னு சொல்லலாம். சம்பால்னாந்து மெயின்டைன், ஹேண்டில், அது போல் மீனிங்ஸில் வரும். கடைசி வரைக்கும் நீங்கள் அதுலேயே இருந்து அதையே ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த ஹையர் பொசிஷன்லேயே மெயின்டைன் ஆகிறீங்கன்னா அதுதான் ஸ்கில். சன்பால்னா ஹி குஷல்தாஹை, அதுதான் ஸ்கில்லே தவிர நீங்கள் ஒரு ஹை பொசிஷன் தொட்டிங்கன்றது ஸ்கில்லே கிடையாது. அந்த ஹை பொசிஷனே நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்குது தான் ஸ்கில். ஓகேவா, வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். सब्सक्राइब टू शिक्षा ऑफ हिंदी एग्जाम्स. धन्यवाद, फिर मिलेंगे.